ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அழகி போட்டியை பற்றி எஸ்தர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அழகி போட்டியை பற்றி சொல்லப்பட்ட முதலும் கடைசியுமான நிகழ்வு இதுதான். இந்த அழகி போட்டி நடந்த இடம் பெர்சியா தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனை. இந்த அழகி போட்டியுடைய முடிவை அறிவித்தவர் அகாஸ்வேரு ராஜா. இந்த அழகி போட்டியில் வெற்றி பெற்றவர் எஸ்தர் என்கிற யூத பெண்மணி. இந்த யூத பெண்மணி தானாக அந்த போட்டியில் கலந்து கொண்டாளா, அழைத்து வரப்பட்டாளா, அல்லது உறவினருடைய நிர்பந்தங்களினால் எஸ்தர் இந்த அழகி போட்டியில் கலந்து கொண்டாளா? இந்த அழகி போட்டியை ஏன் கர்த்தர் அங்கீகரித்தார்? ஏன் இதை ஆதரித்தார்? இதன் மூலமாக தேவன் எவ்வாறு தம்முடைய பரந்த நோக்கத்தை நிறைவேற்றினார்? இந்த அழகி போட்டியில் கலந்து கொண்ட எஸ்தரை ஏன் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து அவளை பெர்சியா தேசத்தினுடைய அரசியாக ஏன் மாற்றினார்? இதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு விசுவாசிகள் அழகி போட்டியில் கலந்து கொள்ளலாமா? இதன் மூலம் சபைக்கு கர்த்தர் உணர்த்துகின்ற பாடம் என்ன? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் பதில் உண்டு. கருகலான சத்தியங்களை குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கருகலான சத்தியங்களை குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ளும்படியான இந்த வேத பாடங்களை நீங்கள் ஆதரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் முதலாக இப்பொழுது கேட்பீர்கள் என்றால், இந்த செய்தியில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செய்யும் பொழுது நான் எடுக்கக்கூடிய செய்திகள் பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானிக்கக்கூடிய கருப்பொருள் என்பது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு கருப்பொருள். எனவே இந்த செய்தியை நீங்கள் பொறுமையாக முழுவதுமாக கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளுடைய தலைப்பு என்னவென்றால், எஸ்தர் அரசியாவதற்கு அழகி போட்டியை பயன்படுத்தி கொண்டது சரியா? கிறிஸ்தவர்கள் அழகி போட்டியில் கலந்து கொள்ளலாமா? இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இன்று கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். இது ஒரு சிக்கலான கேள்வி என்றாலும் இதை நீங்கள் சற்று கவனித்து கேட்பீர்கள் என்றால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவிதமான பாடங்களை நமக்கு கற்பிக்கும். எஸ்தர் புத்தகம் என்பது வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களில் மிகவும் ஒரு சிறப்பான புத்தகங்களில் ஒன்று. இந்த புத்தகத்தில் கர்த்தர் என்கிற வார்த்தை காணப்படாவிட்டாலும் இந்த புத்தகத்தில் நடைபெற்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய இறையாண்மையை பற்றி உள்ள சரியான புரிதல் நமக்கு கிடைக்கும். God is in control. தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த புத்தகத்தில் இறுதியில் கொண்டாடப்படும் பூரிம் என்கிற பண்டிகை பற்றிய செய்திகள் இந்த புத்தகத்தில் தான் முதலாக வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தில் உள்ள சம்பவங்கள் எப்பொழுது நடைபெற்றது என்றால், எஸ்ராவின் புத்தகத்தில் 6வது மற்றும் 7வது அதிகாரங்களுக்கு இடையில் உள்ள காலகட்டங்களில்தான் இந்த புத்தகத்தில் உள்ள சம்பவங்கள் நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது இந்த புத்தகத்தில் நடந்த சம்பவங்களுடைய வரலாற்று பின்னணியை சற்று சுருக்கமாக பார்க்கலாம். கிமு 597 பாபிலோனிய மன்னனான நேபுகாத்நேசரால் எருசலேம் முற்றுகையிடப்பட்ட பொழுது ஒரு குறிப்பிட்ட யூதர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு 586 எருசலேம் தேவாலயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பொழுது பெருந்திரளான யூதர்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு 70 ஆண்டுகள் கழித்து இஸ்ராவினுடைய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட யூதர்கள் தங்கள் தாய் நாட்டுக்கு திரும்பினார்கள். ஆனாலும் பெரும்பாலான
பெரும்பாலான யூதர்கள் அந்த செழிப்பான அந்த தேசத்திலேயே தங்கிவிட்டார்கள். எனவே இந்த எஸ்தருடைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எஸ்தருடைய புத்தகத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் பொழுது பெர்சிய தேசத்திலே பெரும்பாலான யூதர்கள் தங்கியிருந்ததாக நாம் அறிய முடிகிறது. தாய் நாட்டுக்கு திரும்பாமல் பெர்சிய தேசத்தினுடைய செழிப்பை நம்பி வாழ்ந்த பெரும்பாலான யூதர்கள் இந்த எஸ்தர் புத்தகத்தில் சம்பவங்கள் நடைபெற்ற பொழுது தங்கியிருந்ததாக நாம் அறிந்து கொள்ளலாம். இதுதான் எஸ்தர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்களுடைய பின்னணி. அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது எஸ்தருடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் அகாஸ்வேரு என்கிற மன்னன் பெர்சிய தேசத்தினுடைய அரசனாக காணப்பட்டான். அவன் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி அதை ஆண்டு கொண்டிருந்தான். அவனுடைய சாம்ராஜ்யம் என்பது இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை பரவி இருந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். ஏறக்குறைய 127 அரசர்கள் மாகாணங்களை கொண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக காணப்பட்டது. அவன் தான் ஆண்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணினான். அந்த விருந்து என்பது ஏறக்குறைய 180 நாட்கள் நடந்தது. அந்த 180 நாட்களில் ஒரு குழுவாக பல்வேறு தேசங்களை சேர்ந்த குறுநில மன்னர்கள் அங்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய விருந்து கொடுக்கப்பட்டது. அதனுடைய கால அளவு என்பது 180 நாட்கள். அந்த அளவுக்கு அவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த குறுநில மன்னர்கள், அரசர்கள், மாகாண அதிபதிகள் எல்லோரும் ஒரு குழுவாக அவனுடைய விருந்தில் கலந்து கொண்டார்கள். அது முடிந்த பிறகு அவனுடைய அரண்மனை இருந்த இடம் சூசான் என்கிற இடம். அந்த குடிமக்களுக்கும் தன்னுடைய பிரஜைகளுக்கும் ஒரு 7 நாட்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். அந்த விருந்தில் மது சர்வசாதாரணமாக பரிமாறப்பட்டது. அந்த அகாஸ்வேரு ராஜா என்பவன் குடிபோதைக்கு அடிமையான ஒரு மன்னன். அந்த விருந்தின் முடிவில் நன்றாக குடித்துவிட்டு அவன் சொன்ன காரியம் என்னவென்றால், தன்னுடைய அரசியாக கருதப்பட்ட வஸ்தி என்கிற அந்த பெண்மணியை அந்த ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வருமாறு அவன் கட்டளையிட்டான். இந்த கட்டளையை அவனுக்கு கீழ் உள்ள ஒரு 7 அன்னகர்கள், ஒரு அபிஷியல் இருந்தாங்க. அவங்க இந்த செய்தியை வஸ்திக்கு அறிவித்த போது ஜனங்களுக்கு முன்பாக தன்னை வெளிக்காட்ட விரும்பாமல் அந்த அழைப்பை நிராகரித்தாள். வஸ்தி ஏன் இந்த அழைப்பை நிராகரித்தார் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நம்பத்தகுந்த காரணங்கள் என்னவென்றால், ஒரு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசி தன் ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய அழகை காட்டக்கூடாது என்கிற அந்த ஒரு கோட்பாடினாலும் அவள் வராமல் இருந்திருக்கலாம். அல்லது அப்படி அழைக்கப்பட்ட காலத்தில் வஸ்தி கருவுற்ற காரணத்தினால் அந்த ஜனங்களுக்கு முன்பாக தன் முகத்தை காட்ட, தன்னுடைய அழகை காட்ட விரும்பாமல் இருந்திருக்கலாம். இது தவிர பல்வேறு காரணங்கள் அந்த மன்னனுடைய அழைப்பை நிராகரிப்பதற்கு சொல்லப்பட்டாலும், வஸ்தி அரசனுடைய அழைப்பை நிராகரித்து அந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய அழகை தன்னை வெளிப்படுத்த அவள் விரும்பவில்லை. எனவே இதை அறிந்த அகாஸ்வேரு ராஜா மிகவும் குடிபோதையினால் அவனுடைய கோபம் பற்றி எரிந்ததாக நாம் வசனத்தில் பார்க்கலாம். எஸ்தரின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். சொல்லப்பட்ட நிகழ்வு என்னவென்றால், அவனுடைய கோபம் பற்றி எரிந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு அவன் குடித்திருந்து தன்னுடைய மனைவியையே தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக காட்ட விரும்பி அவனுடைய அழைப்பு நிராகரிக்கப்பட்டதனால் அவனுடைய கோபம் பற்றி எரிந்ததாக நாம் பார்க்கலாம். அவனுடைய நிராகரிப்பை கீழுள்ள அந்த அன்னகர்கள் அறிவித்த போது அவன் மிகவும் கோபமடைந்ததாக நாம் பார்க்கலாம். இந்த இடத்தில் ஒரு சில கருத்துக்களை பதிவிட விரும்புகிறேன். இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு உதவியாளர்களாக இருந்தவர்களை குறித்து 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் யார் என்றால் அன்னகர்கள் என்று
கத்தோலிக்க வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அன்னகர்கள் எப்படி இந்த அரசனுக்கு உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள் என்றால், அந்த மன்னன் எதிரி தேசத்தை கைப்பற்றும் பொழுது அங்குள்ள வாலிபர்களை கைப்பற்றி அவர்களை அன்னகர்களாக்கி அவர்களை தனக்கு உதவியாளர்களாக நியமித்துக் கொள்வார்கள். இந்த உதவியாளர்கள் தான் அரசனுடைய அரண்மனையில் வசிக்கின்ற பெண்கள் பகுதிக்கு, அதாவது கன்னிமாடத்திற்கு அதிகாரிகளாக காவலாளிகளாக நியமிக்கப்படுவார்கள். ஏனென்றால் இந்த வாலிபர்கள் அன்னகர்களாக்கப்பட்டபடியினாலே அவர்கள் மூலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று கருதி அப்படிப்பட்ட அன்னகர்களை அந்த அரசு பணியில் நியமித்ததாக அறிந்து கொள்ளலாம். இந்த அன்னகர் மூலமாக சொல்லப்பட்ட செய்தியைத்தான் வஸ்தி நிராகரித்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வஸ்தி அரசனுடைய அழைப்பை நிராகரித்த காரணத்தினால் மிகவும் கோபம் அடைந்த அந்த அரசன் இதை பற்றி அடுத்ததாக சட்டம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து ஆலோசிப்பதற்காக தன்னுடைய பிரதம மந்திரிகளை அழைத்து ஆலோசனை சொன்னான். அந்த சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது அரசனுடைய கட்டளையை வஸ்தி கீழ்ப்படியாத காரணத்தினால் வஸ்தி ராணியாக இருப்பதற்கு தகுதியற்றவள் என்கிற ஒரு கருத்தை சொல்லி இதன் மூலமாக இந்த நிலைமையை அனுமதித்தால் அந்த தேசத்தில் உள்ள எந்த பெண்மணியும் ஆண்களை மதிக்க மாட்டாள் என்கிற கருத்தையும் சொல்லி அந்த வஸ்தியை அந்த அரசு பதவியில் இருந்து நீக்கி அதற்கு பதிலாக புதிய அரசையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை அகேஸ்வர ராஜாவுக்கு அவர்கள் கூறினார்கள். இந்த ஆலோசனையை அந்த மன்னன் ஏற்றுக்கொண்டு அதன்படி அந்த தேசத்தில் உள்ள அழகிய பெண்களை, திருமணமாகாத அழகிய பெண்களை தேர்ந்தெடுத்து அரண்மனைக்கு கொண்டு வரும்படியாக ஒரு கட்டளையை அந்த தேசமெங்கும் அனுப்பினான். இந்த கட்டளையின்படி அந்த தேசத்தில் உள்ள அழகிய பெண்கள் அந்த அரண்மனைக்கு அனுப்பப்பட்டார்கள். இப்படி பெர்சிய தேசத்திலிருந்து அழைக்கப்பட்ட அழகிய பெண்கள் அந்தப்புறத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள். அந்த அந்தப்புறத்தில் இந்த அழகிய பெண்களை பராமரிப்பதற்காக ஏகா என்கிற ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்தான். அவர்கள்தான் அந்த முழு தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அத்தனை பெண்களுக்கும் பொறுப்பாக இருந்து அந்த பெண்களை அழகுபடுத்துகிற காரியத்தில் பொறுப்பேற்று நடத்தி வந்தான். அப்படி கொண்டு வரப்பட்ட அழகிய பெண்கள் 12 மாதங்கள் அவர்களை அழகுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி காணப்படும். எப்படி என்றால், முதல் 6 மாதங்கள் வெள்ளை போல எண்ணெயினாலும் மற்ற 6 மாதங்கள் வாசனை தளித்தினாலும் அழகு சாதன பொருட்களினாலும் அவர்களை அழகுபடுத்த வேண்டும் என்று எஸ்தர் 2:12 நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படியாக 1 வருடமாக அந்த பெண்களை அழகுபடுத்தி அந்த பெண்களை ஒவ்வொரு பெண்களாக ராஜாவை பார்க்க அனுமதிப்பார்கள். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ளிருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாலொழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. ராஜாவுடைய அந்த இடத்திற்கு மாலையில் சென்று மறுநாள் காலையில் திரும்புவார்கள். ஒரு நாள் இரவு முழுவதும் அந்த அழகுபடுத்தப்பட்ட பெண்மணி அரசனோடு இருப்பாள். அரசனுக்கு அந்த பெண்மணி பிடித்திருந்தால் அவள் அரசியாக முடிசூட்டப்படுவாள். அப்படி இல்லை என்றால் அவள் வைப்பாட்டியாக மாறுவாள். ஏற்கனவே இந்த ராஜாவுக்கு 360 வைப்பாட்டில் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகின்றன. இப்படியாக டூ ஆர் டை பேட்டில் மாதிரி அந்த பெண்களுக்கு ஒன்று அரசியாக மாற வேண்டும் அல்லது வைப்பாட்டியாக மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு பெண்மணியும் அரசனை நோக்கி அரசனுடைய அந்த சேம்பருக்குள்ள செல்வார்கள். மாலையில் சென்று மறுநாள் காலையில் திரும்புவார்கள். ஒன்று அரசியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும், இல்லாவிட்டால் அந்த அரண்மனையில் இருக்கின்ற வைப்பாட்டிகளோடு இந்த அழகு பெண்மணியும் சேர்ந்து கொள்வார்கள். இதுதான் அந்த அழகு போட்டியினுடைய முக்கிய சாராம்சங்கள். இனி எஸ்தரை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். எஸ்தர் யார் என்றால் தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்மணி. இவள் மெர்தெகா என்பவனுக்கு இவள் ஒன்றுவிட்ட சகோதரி.
எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லாத காரணத்தினால் மெர்தெகாய் இவளை தன் மகளை போல் வளர்த்து வந்தாள். எஸ்தர் என்கிற பேர் ஒரு எபிரேய பேர் அல்ல, அது ஒரு பாரசீக நேம். எபிரேய பேர் என்பது அதசா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவள் எஸ்தர் என்கிற பெயருடனே சூசான் அரண்மனையில் அழைக்கப்பட்டாள். இதில் முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இந்த எஸ்தருடைய சம்பவத்தை பற்றி பாரசீக வரலாற்று குறிப்புகள் எதிலும் சொல்லப்படவில்லை. வேதத்தில் மட்டும்தான் எஸ்தருடைய இந்த சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, இவள் அரசியாவதற்கான அந்த அழகு போட்டியில் இவள் பங்கு பெற்றாள். இதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான ஒரு கருப்பொருள். இவள் எப்படி அழைத்து செல்லப்பட்டாள் என்பதை குறித்து எஸ்தருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கலாம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலுள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். இதுல என்ன பார்க்கிறோம் என்றால், அழைத்து கொண்டு போகப்பட்டாள் என்று நம்முடைய பவர் மொழிபெயர்ப்பில் மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் பார்ப்போம் என்றால், he was taken into King's Palace என்று சொல்லப்பட்டிருக்கும், கொண்டு வரப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலகு மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது 2:8 எப்படி மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால், அரசனின் அரண்மனைக்கு எஸ்தர் அழைத்து செல்லப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது எஸ்தரும் அவ்வாறே அரண்மனையில் அந்தப்புற பொறுப்பேற்றிருந்த ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டாள் என்கிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவள் தானாக அந்த அழகு போட்டியில் அரசியாவதற்குரிய அந்த தகுதி போட்டியில் கலந்து கொண்டதாக தெரியவில்லை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது மெர்தெகாய் இவளை அனுப்பினதாகவும் எந்த குறிப்புகளும் சொல்லப்படவில்லை. இவள் எப்படி கொண்டு செல்லப்பட்டாள் என்றால், எஸ்தர் என்கிற பேர் பாரசீக பேராக இருந்தபடினாலே இவள் பாரசீக தேசத்து பிரஜையாக கருதப்பட்டு இவள் அழகுள்ள பெண்கள் என்று கருதப்பட்டு அந்த போட்டியில் பங்கு பெற இவள் அழைக்கப்பட்டிருக்கலாம். எஸ்தர் தானாகவே வாலண்டியரா அரசியாக வேண்டும், அந்த அழகு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவள் கலந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால், அந்த நாட்டில் உள்ள அழகிய பெண்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவர்கள் அழகுள்ளவள் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அழகு போட்டியில் பங்கு பெறுவதை தவிர அவர்களுக்கு வேற வழி இல்லை. ஏனென்றால் அந்த கால சட்ட திட்டங்கள் அப்படி, அந்த பிரஜைகள் அரசனுக்கு கட்டுப்பட வேண்டுங்கிற சட்டம் இருந்தபடியினாலே அழகான பெண்கள் அழைக்கப்பட்டு அந்த போட்டியில் பங்கு பெறுவதை தவிர அழகிய பெண்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. அந்த முறையில தான் எஸ்தர் அந்த அழகு போட்டியில் அவள் அழைத்து வரப்பட்டாள், கொண்டு வரப்பட்டாள், அல்லது வேறு வழி இல்லாமல் சென்றாள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அவள் விரும்பி அரசியாக வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் அவள் ஈடுபடவில்லை என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அழகி போட்டியில் எஸ்தர் வாலண்டியரா கலந்து கொண்டாள் என்று சொல்லப்படுகின்ற காரியம் தவறு. அதற்கு வேதத்தில் எந்த ஒரு உதாரணமும் விளக்கமும் வேதத்தினுடைய எந்த ஆதாரமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தில் தேவனுடைய கரம் கூட இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவள் அப்படி அழைத்து செல்லப்பட்டாலோ, நிர்பந்தித்து அழைத்து செல்லப்பட்டாலோ, அல்லது மெர்தெகாய் அவளை அனுப்பினானோ, எது எப்படியாக இருந்தாலும் இந்த நிகழ்வில் எஸ்தரோடு கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. எஸ்தருக்கு பல வழிகளில் மனித தயவை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை பல்வேறு வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த பெண்களுக்கெல்லாம் இன்சார்ஜா இருந்த யோகா என்பவனுக்கு இவன் மேல் ஒரு பாசம் ஏற்பட்டு அவனுடைய தயவு இவனுக்கு கிடைத்ததாக பார்க்கலாம். எஸ்தர் 2:9 பார்க்கலாம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். எஸ்தருக்கு அந்த யோகாயினுடைய தயவு கிடைத்ததாக பார்க்கலாம். அடுத்ததாக 2:15 பார்க்கும் பொழுது, மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது.
எஸ்தர் தன்னை கண்ட எல்லாரிடமிருந்து தயவை பெற்றதாக பார்க்கலாம். இப்படியாக மனித தயவை அனாதையாக காணப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு கூட அந்த பெண்மணிக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜாவை சந்திக்க வேண்டிய அந்த நேரம் வந்த பொழுது அவள் சென்றபோது அவள் அரசியாக திரும்பினாளே தவிர வைப்பாட்டியாக செல்லவில்லை. இது எதனால் என்றால் அந்த ராஜா இவள் மீது அதிகமாக தயவு பாராட்டினான் என்று எஸ்தர் 2:17 தெளிவாக பார்க்கலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அந்த அளவுக்கு ராஜாவின் பிரியம் மேல் விழுந்தது. மிகப்பெரிய தயவை ராஜாவிடமிருந்து பெற்றதாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட தயவை ஒரு மனிதன் தன்னுடைய திறமையினாலோ தன் அழகினாலோ பெற முடியாது. கர்த்தர் அனுமதித்தாலே ஒழிய, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு தயவை கொடுத்தாலே ஒழிய இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு எந்த பெண்மணியும் வர முடியாது. இவள் அழகுள்ளவளாக இருந்தாலும் அந்த அரசியாக மாறுவதற்கு கர்த்தருடைய கரம் இவளோடு இருந்தபடியினால் இவள் அரசியாக மாறினாள். எத்தனையோ பெண்கள் இவளை விட அழகான பெண்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் மீதெல்லாம் அந்த ராஜாவுக்கு பிரியம் வராமல் அவர்கள் எல்லாம் வைப்பாட்டியாக அந்த கன்னிமாடத்துக்கு சென்ற பொழுது இவள் மட்டும் அரசியாக முடிசூட்டப்பட்டாள் என்றால் இவளுக்கு கர்த்தருடைய பார்வையில் தயவு கிடைத்தது. அதன் நிமித்தம் ராஜா இவள் மீது தயவு பாராட்டி இவளை அரசியாக்கினான். அது மாத்திரமல்ல, பின்னாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்ட பொழுது ஆமானுடைய சதியினாலே தன்னுடைய யூத கோலம் முழுவதும் அழியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ராஜா அனுமதித்தாலே ஒழிய எந்த பெண்மணியும் உள்ளே செல்லக்கூடாதுங்கிற சட்டம் இருந்த போதும் அதையும் மீறி தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேச ராஜாவினிடத்தில் தைரியமாக சென்ற போது அப்பொழுதும் ராஜாவுடைய கனிவான பார்வை இவளுக்கு கிடைத்தது. ராஜாவுடைய தயவு இவளுக்கு கிடைத்தபடியினாலே வரலாற்றை மிகப்பெரிய மாற்றத்தை இவள் நிகழ்த்தி காட்டினாள். காரணம், கர்த்தருடைய தயவு இவள் மேல் இருந்தது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த அழகி போட்டியை கர்த்தர் தன்னுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்தினார். இந்த எஸ்தருடைய அழகை கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த அழகை கொடுத்தவர் கர்த்தர். தான் கொடுத்த அந்த காரியத்தை தன்னுடைய மிகப்பெரிய நோக்கத்திற்காக கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொல்ல வேண்டுமே தவிர இதற்கு வேறு எந்த விளக்கமும் கொடுக்க நம்மால் முடியாது. ஏனென்றால் இதை வைத்துக்கொண்டு அழகி போட்டியில் பெண்கள் கலந்து கொள்ளலாம் என்கிற பார்வை மிகவும் தவறான பார்வை. இது ஒரு ஸ்டே இன்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு நிகழ்வு. இதை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய சட்டங்களை, ஒரு கருத்துருவாக்கத்தை நாம் ஏற்படுத்த முடியாது. அந்த குறிப்பிட்ட நிகழ்வில் எஸ்தரை பயன்படுத்தி, எஸ்தருடைய அழகை பயன்படுத்தி, அந்த அழகி போட்டியை பயன்படுத்தி அவளை அரசியாக்கி தன்னுடைய ஜனங்களை காப்பாற்ற கர்த்தர் மிகப்பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள், அவருடைய கண்ட்ரோலுக்குள் இருக்கிறது என்பதை இந்த எஸ்தர் புத்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இதன் மூலமா கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் எந்த சூழ்நிலையையும் பயன்படுத்துவார். அவர் பயன்படுத்த முடியாத நிகழ்வு என்று எதுவும் கிடையாது. சாதாரண ஒன்றுமே அறியாத ஒரு பெண்மணியை கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை காப்பாற்ற அந்த பெண்மணியை கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதை தவிர இந்த இடத்தில் வேறொன்றும் யூகிப்பதற்கோ கருத்து சொல்வதற்கோ ஒரு டாக்டரினை உருவாக்குவதற்கோ நாம் முயலக்கூடாது. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். அடுத்த காணொளியில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், எலிசா எலியாவிடம் கேட்ட இரட்டிப்பான வரம் என்றால் என்ன? வாட் இஸ் த டபுள் போர்ஷன் ஆஃப் எலைஜா ஸ்பிரிட்? குறுகலான சத்தியங்களை குறுகிய நேரத்தில் விசுவாசிகளுக்கு புரிய வைக்கும் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.